ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெருமாள் கோவிலில் பொடி தோசை கிடைக்கும். அந்த பொடி தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக கோயிலில் கிடைக்கிற டேஸ்ட்லேயே நல்லா வந்தது. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வெறும் வானலில் 1/2 கப் உளுந்து, 1/2 கப் கடலைப்பருப்பு நல்லா செவக்க எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு அதையும் வறுத்து இதோடு சேர்த்துக்கோங்க. 12 வரமிளகா, 1/2 கப் தனியா ரெண்டுத்தையும் செவக்க வறுத்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குறவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறவாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வறுத்து வச்சுருக்க பருப்போட உப்பு, பெருங்காயம் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு பொடியோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி பண்ணி வச்சுருக்க மிளகாய் தனியாவை இதோடு சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் ஆனால் போகிறோம். இந்த தனியா மிளகா பொடியோட நல்லெண்ணெய் சேர்த்து செட் தோசை ஊத்தப்பம் மாதிரி திக்காக தோசை போட்டு அது மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணால் பெருமாள் கோயில் பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே.